ஹாய் விவோஸ், நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம நம்ம ககனுக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து ககனையும் பூமியும் கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம அபூர்வா இந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. நம்ம சரச்சந்திரா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுனால தான் நம்ம அபூர்வா இப்போ ககன் வந்து உள்ளே கூப்பிட்ற நிலமையில வந்து தள்ளப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இதனால் நம்ம செரி ஏராளமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல ரொம்பவே சூப்பராக வந்து கோலாகலமான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேபி பண்ண ஒரு விஷயத்தால் நம்ம சரச்சந்திரா நம்ம கேபி கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதனால் கேபி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம சரச்சந்திரா இப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியாவது பூமியும் நம்ம ககனையும் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒத்துக்கிட்டு வீட்டில் ஒரு மருமக பிள்ளையாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு இப்போ வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும். அதுவும் அவங்க வீட்டுக்கு போய் நேராகவே நீங்கள் அவங்கள வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சரச்சந்திரா வந்து அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் மீரா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபிக்கு வந்து சரச்சந்திரா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம கேபி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சரச்சந்திரா அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யறதுனால எப்படியோ நம்ம பையனும் மருமகளும் ஒன்று சேர்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேபி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் கேபி வந்து சொல்கிற மாதிரியே வந்து சரச்சந்திரா வீட்டில் போயிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ககனையும் பூமியும் ககனுமே வந்து எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம சரச்சந்திரா வீட்டுக்கு நம்ம ககனும் வந்து பூமியும் வராங்க. வந்ததுமே வீட்டில் எல்லாருமே வாசலில் வந்து அவங்கள ரொம்பவே சந்தோஷமாக வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம திடீர்னு வந்து நம்ம அபூர்வா அவங்களோட வேலையை காட்டுற மாதிரி அந்த இடத்துல அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ தான் நம்ம அபூர்வா கையில் பார்க்கணுமே அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு செரி வந்து கேபிக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது, நடக்கிறது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ககனுக்கும் பூமிக்கும் ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம அபூர்வா கையாலேயே எடுக்க வச்சிடறாங்க நம்ம சரச்சந்திரா. இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். அப்புறம் ஆர்த்தி எடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரத்துக்காக வராங்க. அப்போ செரி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னே, நீங்கள் அதன்படி தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றாங்க. என்னடா அப்படின்றாங்க. நீங்கள் வந்து பூமி யாருன்றத சொல்லணும், பூமி வந்து நீங்கள் யாருன்றத அங்கே சொல்லணும் அப்படின்றாங்க. உடனே நம்ம ககனுக்கு ஏண்டா இப்படிலாம் போட்டு என்னை படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம ககன் சொல்கிறாங்க, பூமி என்னோட மனைவி அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு பூமிக்கு சந்தோஷம் தாங்கலை. ஒரு பக்கம் நம்ம பூமி சொல்கிறாங்க, ககன் வந்து என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை பார்க்கும் போதே ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே உட்காடுறாங்க. அப்போ நம்ம சரி மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்றாங்க. பொண்ணு வீட்டு சைடில் வந்து பொண்ணு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொண்ணை தூக்கணும். மாப்பிள்ளை வீட்டு சைடில் நாங்கள் வந்து நானும் மாமா அப்பா எல்லாருமே சேர்ந்து ககனாவை தூப்போம். ரெண்டு பேருமே யார் வந்து ரொம்ப ஹைட்டாக தூக்கி அந்த மாலை வந்து போடணும். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கழுத்தில் மாலை போடணும். யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதுக்கு சமம் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு அபூர்வாவுக்கு நம்ம நட்சத்திராவுக்குலாம் ரொம்பவே கோபம் வருது. எதுக்காக இவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம அபூர்வா பார்த்தீங்கன்னா ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம சரச்சந்திரா சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சித்தி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் வந்து இப்போ எந்த ரியாக்ஷனும் நீ காட்ட முடியாது. உன் புருஷனுக்காக இந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. அதனால் நம்ம அபூர்வாவும் இதை பொறுத்துக்கிட்டு செய்கிறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சரி இன்னொரு விஷயத்தையே பண்ணுறாங்க. அந்த இடத்துல தண்ணி குடத்தை எடுத்துகிட்டு வந்து மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தண்ணி ஊற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கியத்தையும் முடிச்சிடுறாங்க. எப்படியும் இந்த பக்கம் நம்ம இந்து பார்த்திங்கன்னா நம்ம ககன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ அண்ணா நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தால் என்னோடய வாழ்க்கை இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மீரா வந்துடுறாங்க. மீரா வந்துட்டு நம்ம ககனை ரொம்பவே கடுமையாக திட்டுறாங்க. நீ போட்ட வாழ்க்கையில் என் பொண்ணு வாழவே கூடாது அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க.
வாயை மூடுறா, நம்ம எல்லாருமே ஒரே சொந்தம் தானே, நான் அவளுக்கு செய்யக்கூடாதா அப்படின்னா, யாருக்கு சொந்தம்டா, நீ எனக்கு சொந்தமா, நீ எனக்கு சொந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வார்த்தையால் நம்ம ககனை வந்து காயப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் மீரா. இதை கேட்டுட்டு நம்ம செரி வந்து கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட செரி கேட்குறாங்க, உங்களை யாராவது திட்டினாங்களா, நீங்கள் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ அமைதியாரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம செரி வந்து நம்ம ககனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே சபையில் இருக்காங்க, சரச்சந்திராவும் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கும்போது நம்ம செரி வந்து நட்சத்திரா கிட்ட போய் கேட்குறாங்க, உன்னோட மோதிரத்தை எனக்கு தர முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, எதுக்காக அதெல்லாம் கேட்குற அப்படின்றாங்க. இப்போ தரியா தரமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. வேற வழி இல்லாமல் சரச்சந்திரா அந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம நட்சத்திராவில் எதுவுமே சொல்ல முடியல. உடனே செரிக்கு கையை கொடுக்குறாங்க. உடனே செரியும் அந்த மோதிரத்தை வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மருதாணி கிட்ட போகிறாங்க. மருதாணி பாட்டி கிட்ட போயிட்டு உங்களால் உங்கள் மோதிரத்தை தர முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு மருதாணி பாட்டி சொல்கிறாங்க, மோதிரம் விற்கிற வேலையில் நான் எப்படி அவனுக்கு மோதிரம் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அந்த இடத்துல நம்ம சரச்சந்திராவை பார்க்காத நம்ம மருதாணி பாட்டியும் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களான்னு அவங்கக்கிட்டேயும் கேட்க உடனே நம்ம மருதாணி பாட்டியும் மோதிரத்தை கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் அந்த 2 மோதிரத்தையும் வச்சு சொல்கிறாங்க, இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ககனும் பூமியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. என்ன போட்டிக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பூமிக்கு கண்ணை காட்டுறாங்க. இந்த பக்கம் 2 பேருமே தயாராக இருக்காங்க. ஆனாலுமே நம்ம செரி வந்து அந்த இடத்துல சீட்டிங் பண்ணுறாங்க. அந்த மோதிரத்தை போடுற மாதிரி போடுறாங்க. ஆனால் அவங்க கையில் தான் அந்த மோதிரம் இருக்குது. இது தெரியாத 2 பேருமே மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த மோதிரம் இதுவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே வந்து உற்சாகத்தோடு இருக்காங்க. அப்போ நம்ம செரி சொல்கிறாங்க, நான் இன்னும் மோதிரத்தையே போடலையே, அதுக்குள்ளே என்ன 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபன்னாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஏன்டா இப்படிலாம் சீட்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம நட்சத்திராவும் அபூர்வாவும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் சரச்சந்திராவுக்குமே இது ரொம்பவே கடுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மோதிர ஃபங்க்ஷனில் 2 பேருமே வந்து அடுத்தது நம்ம செரி மறுபடியும் மோதிரத்தை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கண்ணு முடியும் அந்த மோதிரத்தை போடுறாங்க. போடும்போது நம்ம ககனுமே வந்து பூமியுமே 2 பேருமே மறுபடியும் வந்து அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மோதிரத்தை பூமி எடுத்துடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து விட்டு கொடுத்துட்றாங்கன்னே சொல்லலாம் ககனுக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம ககன் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம கேபி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம சாரதாவும் இதை வந்து வீடியோ கால் மூலிமா பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நட்சத்திரா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ரூமில் போயிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. இந்த பக்கம் அபூர்வாவும் நம்ம மருதாணி பாட்டியும் வராங்க. மருதாணி பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன ஒரே டென்ஷனாகவே இருக்கு அப்படின்றாங்க. கோவப்பட்டு மருதாணி பாட்டியை அடி வெளுத்து எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம நட்சத்திரா. இந்த பக்கம் மாற்றி என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே அம்மாலும் பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணி பாட்டி கேட்க வாயை மூடு அப்படின்றாங்க. அப்போ நம்ம நட்சத்திரா சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல, அவள் வந்து என் ககன் மாமாவை கட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு என்னை வெறுப்பேற்றுவான்னு நான் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் ஆசைப்பட்ட ககன் மாமா அவளுக்கு இந்த அளவுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்குமா, நீலாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னம்மா சும்மா இருக்க அப்படின்னும் போது, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவுமே தெரியாது, இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு நம்ம பண்ண முடியாது, அதனால கொஞ்ச நாள் அமைதியாக இரு அப்படின்றாங்க. என்னால் அமைதியாலாம் இருக்க முடியாது அப்படின்றாங்க. இந்த பக்கம் மருதாணி பாட்டி நீ அமைதியாக தான் இருந்து ஆகணும் அப்படின்றாங்க. உடனே கடுப்பாயிட்டு நம்ம நட்சத்திரா ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம மருதாணி பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் அம்மா சோபா சந்திராவை என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா அப்படின்றாங்க. உடனே மறுபடியும் அபூர்வா ஒரே அறையிறாங்க. நம்ம மருதாணி பாட்டியை வாயை மூடு, இப்போ நானே உன்னை கொன்னுடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா திட்ட மருதாணி பாட்டியும் அந்த இடத்துல சைலண்ட் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.